தீராத வழக்கை தீர்க்கும் வராகி அம்மன் வழிபாடு. வெள்ளிக்கிழமைகளில் இந்த தேவியை வழிபடுவதால் மாங்கல்ய பலமும் வியாபார விருத்தியும் கிடைக்கும். பொதுவாக பஞ்சமி தினத்தில் செய்யப்படும் வராகி வழிபாட்டுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் என்பார்கள். ஆனால் ஆடி மாத தேய்பிறையில் செய்யப்படும் வராகி வழிபாடு இரட்டிப்பு பலன்களை தரக்கூடியது. இந்த ஆடி மாதத்தில் இந்த பலனை நீங்கள் பெற வேண்டுமானால் முதலில் வராகி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். வராகி என்ற பெயரை கேட்டாலே பலருக்கும் பயம் வரும். அப்படியான ஒரு அம்பிகை நாமம்தான் வராகி. சப்த கன்னிகள் எனும் 7 பேரில் 5ஆவதாக உள்ளவள் பஞ்சமித்தாய். வாழ்வின் பஞ்சங்களை துரத்துபவள். அம்பிகையிடம் இருந்து தோன்றிய நித்திய கன்னிகள்தான் சப்த கன்னியர் என்னும் பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி. இதில் பெரிதும் மாறுபட்டவள் இந்த வராகி. கோபத்தின் உச்சம் தொடுபவள். ஆனால் அன்பிலே ஆதரவிலே மழைக்கு நிகரானவள். இவள் லலிதையின் படைத்தலைவியாக சேனாதிபதியாக போருக்கு சென்று வெற்றி வாகை சூடியவள். இவளது ரதம் கிரி சக்கர ரதமாகும். காட்டுப்பன்றிகள் இழுக்கும் சக்கர ரதம். பொதுவாக மஞ்சள் உடையும் முக்கியமாக கலப்பையும் உலக்கையும் வாக்கு தண்டம் என்று சொல்வார்கள். ஆக தண்டம் ஏந்தியவள். பல ஊர்களில் சிவன் கோயிலில் தென்முக கடவுளுக்கு எதிரில் வரிசையாக வீற்றிருப்பார்கள். நெல்லையப்பர் கோயில் வராகி பெரிய கோவிலில் தனியாக சன்னதி அமைய பெற்றிருப்பார். ஆனைக்காவின் அம்மை ஜம்புகேஸ்வரி வராகி சொரூபமே. அது தண்டநாத பீடமாகும். அன்னை அங்கே நித்திய கன்னியாக குடிகொண்டிருக்கின்றார். கன்னிகள் நிலை என்பது தன்னுடைய சிவசக்தியை அடையாத அம்பிகையின் வடிவமாகும். அது தாய்மைக்கும் முந்தைய உன்னதமான நிலை. வராகி வராகரின் சக்தி என்றும் யமனின் சக்தி என்றும் சொல்லப்படுகின்றார். அதில் வராகி அவதாரத்தோடு சொல்லப்படும் செய்தி வராகியின் தத்துவத்தை உணர்த்திவிடும். வராகம் என்றால் என்ன? பன்றி வராக மூர்த்தி பூமியை மீட்க அவதாரம் ஏற்றபோது அவருக்கு உதவியவள் இந்த வராகிதான். பன்றிக்கு இயல்பிலேயே வானை நோக்கும் சக்தி கிடையாது. எப்போதும் அது பூமியை பார்த்தே நடக்கும். ஆனால் வராக அவதாரம் எடுத்த பெருமானுக்கோ பூமியை கடலில் இருந்து மீட்டு தன் மூக்கின் நுனியில் வைக்க வேண்டும். ஆனால் கொண்ட உருவத்தின் இயல்பை மாற்ற முடியாதல்லவா? ஆக அந்த உந்துதலுக்கு உதவியவள்தான் வராகி. ஆக அவள் உந்துதலுக்கு உரிய தெய்வம். வராகி வழிபாடு நமக்கு நம்மை உணர்தலை, உயிரை உணர்தலை பலனாய் தரும். அதாவது குண்டலினியை தோண்டி உயர்த்தவே கலப்பை ஏந்தி கையினாலாய் விளங்குகின்றாள் அன்னை. குண்டலினி மேலெழுந்தால் என்ன லாபம் என்றால், உண்மையாக குண்டலினியை அக்னியில் வைத்து தவம் செய்ய செய்ய எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறும். சொன்ன வாக்கு எல்லாம் பொன்னாகும். எதிரிகள் குறைவார்கள். ஆம், இதற்கு பெயர்தான் அன்பால் வெல்லுவது. மேலும் குண்டலினி உயர்ந்தால் உங்களை யாராலும் வசியம் பண்ண முடியாது. துர்தேவதைகள் அண்ட முடியாது. இதனால் தான் வராகிக்காரனிடம் வாதாடாதே என்பார்கள். வராகி வழிபாட்டின் பலன் தானே குண்டலினி சாதாரண மனிதன் எனும் படியில் இருந்து உயர்த்தி அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஆனால் ஒரு விஷயம், வராகி வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தூய்மையும் சுத்தமும் சிறிதளவும் காமத்தின் பால் உள்ளம் செல்லலாகாது. வராகி தேவகுணமும் மிருக பலமும் கொண்டவர். இதனால் தான் உக்கிர தெய்வம் என்று சொல்லுவார்கள். தவறுக்கான தண்டனையும் பெரிதாக இருக்கும். கூப்பிட்ட குரலுக்கு வருவாள்.
ஆக வராகி வழிபட்டால் வாழ்வில் உந்துதலையும் முக்கியமாக உயிரின் உந்துதலையும் அடையலாம். ஸ்ரீ வராகிக்கு உகந்ததாக இரவு நேர வழிபாட்டை சொல்வர். எனவே இருள் கவ்விய மாலை வேளையில் வராகியை தரிசித்து வழிபடுவது மிகுந்த பலனை தரும். வராகிக்கு பூமி கீழ் விளையும் பனங்கிழங்கு, கருணைக்கிழங்கு போன்ற பல வகை கிழங்கு வகைகளை அன்னைக்கு படைத்து பிரசாதமாக வாங்கிச் செல்வது விசேஷம். திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், எதிரிகளால் பாதிப்படைந்தவர்கள், வழக்குகளில் சிக்கியவர்கள் வராகி அம்மனை வழிபட்டு பலனடைகின்றார்கள். வெள்ளிக்கிழமைகளில் இந்த தேவியை வழிபடுவதால் மாங்கல்ய பலமும் வியாபார விருத்தியும் கிடைக்கும். நோயுற்றவர்கள் தங்களின் நோய் நீங்கி நலன் பெற ஞாயிற்றுக்கிழமைகளில் வராகியை வழிபடுவது சிறப்பு. மனநலம் குன்றியவர்கள், வீண் கவலைக்கு ஆளானவர்கள் திங்கட்கிழமைகளில் வழிபட வேண்டும். நிலம், வீடு, வழக்கு தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து விடுபட செவ்வாய்க்கிழமைகளிலும், கடன் தொல்லை அகல புதன்கிழமைகளிலும், குழந்தை பேறு மற்றும் கல்வி தேர்ச்சி பெற வியாழக்கிழமைகளிலும் ஸ்ரீ வராகியை வழிபட வேண்டும். பார்வதியின் போர் படைத்தளபதியாக இவள் விளங்குவதாக சக்தி வழிபாட்டு நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. சப்த மாதர்களில் ஒருத்தியான ஸ்ரீ வராகி பராசக்தியின் படைத்தளபதியாகி பண்டாசுரனை அழித்தவள். இந்த தேவிக்கு பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமேயேஸ்வரி, சமய சங்கேதா, வராகி, சிவா, போத்ரினி, வார்த்தாளி, மகாசேனா, அரிக்னி, அக்ஜா, சக்ரேஸ்வரி ஆகிய பெயர்களும் உண்டு. இவளது திருநாமம் ஜெபித்து வழிபட்டால் எந்த காரியத்திலும் வெற்றி கிட்டும் என்று ஞான நூல்கள் போதிக்கின்றன. நம் உடலில் இருக்கும் 6 ஆதார சக்கரத்தில் நெற்றியில் விளங்கும் ஆக்ஞா சக்கரத்திற்கு உரிய தேவி ஸ்ரீ வராகி தேவி. மிக எளிய முறையில் வழிபாடு செய்தாலே மனம் இறங்கி வரங்கள் அளித்திடும் தன்மை கொண்டவர் ஸ்ரீ வராகி தேவி. பில்லி, சூனியம், கண் திஷ்டி போன்ற தீவினைகளை வேரோடு களைப்பவள் என்று ஸ்ரீ வராகி மாலா போற்றுகின்றது. இத்தகைய சிறப்புடைய வராகிக்கு தமிழகம் முழுவதும் ஆலயங்கள் இருக்கின்றன. நமது சென்னையில் பல ஆலயங்களில் வராகிக்கு சன்னதி இருந்தாலும் தனி ஆலயம் என்று பார்த்தால் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு அருகில் இருக்கும் வராகி அம்மன் தான் அனைவருக்கும் தெரிய வரும். சைதாப்பேட்டை நுழைவாயிலில் பிரதான சாலை ஓரத்திலேயே இந்த அம்மன் வீற்றிருந்து தன்னை நம்பிக்கையோடு நாடி வரும் பக்தர்களை வருந்த விடாமல் பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அற்புதம் நிறைந்த வராகி அம்மனை வழிபட்டு வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற்று வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.